நம்ம இன்னைக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். நமக்கு நன்கு தெரிந்த ஒரு பகுதியை நம்ம ஒரு தடவை வாசிச்சுட்டு அதுலேருந்து ஒரு சில காரியங்களை நமக்கு உபயோகமாக இருக்கும்படி இன்னைக்கு காலையில் தியானிக்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிச்சிடலாங்க. ஆங்கிலத்தில் இந்த பகுதியை பீஆட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்குள்ளே இருக்க வேண்டிய குணாதிசயங்கள், ஆட்டிடியூட், நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிற விதம் என்ன, பார்வை என்ன, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி இந்த பகுதி அப்படி சொல்லி சொல்லுவாங்க. நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். மேத்யூ சாப்டர் 5 வெர்சஸ் ஃப்ரம் 1 to 12 வாசிக்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. மலப்பிரசங்கம் என்று சொல்லி சொல்லப்பட்ட ஒரு நல்ல பகுதி இந்த பகுதி. ஆண்டவர் மலை மேலே ஏறுகிறார். பெரிய கூட்டம், நீங்கள் முந்தின அதிகாரத்தில் பெரிய கூட்டம் அவருக்கு பின்னாலே இருக்கிறது. இவர் மலை மேலே ஏறிக்கொள்ளுகிறார். எல்லாரும் ஒரு பக்கமாக வரல. வசனம் சொல்லுது, அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல என்ன செய்தாங்க, வந்தாங்க. அந்த திரள் கூட்டத்தில் ஒரு சிலரும் ஆண்டரோடு கூட பின்னால் என்ன செஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. திரள் கூட்டமாய் ஆண்டர் முன்னால் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு அவருடைய ஸ்டைல் என்னன்னாங்க, அன்னைக்கு ரபிக்கள் இந்த மாதிரி தான் செய்வாங்க. பிரசங்கம் பண்ணும்போது என்ன செய்வாங்களா, உட்கார்ந்து கொள்வார்கள். அதை சுற்றி மற்றவங்களாம் என்ன செய்வாங்க, ஒருவேளை நிற்பார்கள், அதை அமருவார்கள். கர்த்தருடைய வசனத்தை பயபக்தியோடு என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அன்னைக்கு வந்து அப்போ ஒரு போதகராய் ஆண்டவர் மலை மேலே உட்கார்ந்து கொண்டு தன்னை சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து கரிசனையோடு கூட, பாரத்தோடு கூட, ஒரு அன்போடு கூட ஆண்டவர் அவங்களோட பேசுகிறார். நம்ம வாசித்த பகுதியில் நம்ம இதை வாசிக்கும்போது நம்ம மனசுல பதிஞ்ச ஒரு வார்த்தை, மறுபடியும் 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 வந்த வார்த்தை என்ன, இதுல பாக்கியவான்கள். திரும்பியும் 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 வந்த வார்த்தை பாக்கியவான்கள், 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 பாக்கியம் பெற்றவர்கள், பிளெஸட் பீப்பிள். ஆங்கிலத்தில் இதுக்கு பல மொழிபெயர்ப்புகளில் பல வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது. இவர்கள் தான் உண்மையான சந்தோஷம் பெற்றவர். அப்ப இந்த பாக்கியவான்கள் அர்த்தம் என்னன்னா, யார் சந்தோஷமாய் இருப்பவர்கள், யார் இந்த மகிமையான சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்கள். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, they are spiritually prosperous with joy and satisfaction in God's favor. அவங்க சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும், regardless of their situation, regardless of their condition, அவங்க கண்டிஷன் எப்படி இருந்தாலும் அவங்க கர்த்தருக்குள்ள ஆவிக்குரிய ரீதியா எப்படி இருக்காங்களா, சந்தோஷமா இருக்கிறாங்களா. உபத்திரவம் இருக்கு, பாடு இருக்கு, வலி இருக்கு, வேதனை இருக்கு, தாமதங்கள் இருக்கு, எல்லாத்தையும் மத்தியிலும் கர்த்தருக்குள்ள அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. கர்த்தருக்குள்ள அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலை மேல இருக்கும், சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம்னு சொல்லி வசனம் சொல்லி நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலை மேல இருக்கும். அப்ப இந்த சந்தோஷம் என்பதுங்க, இது எதை குறிக்கிறது, இந்த பூமியில மூலமா, பூமியின் காரியத்தின் மூலமா கிடைக்கிற ஒரு சந்தோஷத்தை இது குறிக்கல. நித்திய நித்தியமாய் நமக்கு வரப்போகிற பெரிய நன்மையை நினைத்து அவருக்குள்ள சந்தோஷப்படுகிற ஒரு அனுபவத்தை என்ன செய்து குறிக்கிறது. இந்த பாக்கியவான்கள் என்று சொல்லி சொல்லும்போது அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்புல என்ன மொழிபெயர்த்திருக்கிறான்னா, டு பி என்வீடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பொறாமப்படத்தக்கவர்கள். அவங்க பார்க்கும்போது என்ன வருமா, நமக்கு பொறாம வருமா. யாரை பார்த்தா பொறாம வரும், சந்தோஷம் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ பிரேம்னா என்ன, பிரேம் எப்போ என்ன செய்வார், சந்தோஷமா என்ன செய்வார், சிரிச்சுட்டே இருப்பாங்க, கவலைப்பட மாட்டாங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது அவருக்கெல்லாம் கவலையே இல்லை. கவலை இல்லையா, கவலை இருக்கு. ஆனால் அது நடுவில் கர்த்தருக்குள்ள தேவ பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ரொம்ப நாள் முன்னால
ஒரு குடும்ப சபைக்கு வந்துச்சுங்க. ஏன் வந்தாங்கன்னாங்க, எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு தடவை ஆண்டுடைய பிள்ளைங்க வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரோடு அப்படி போகுது. இவங்க இந்த வண்டியில் இந்த பக்கம் போகிறாங்க. டேர்ன் பண்ணுறாங்க. இவங்க மேலே தவறா அவங்க மேலே தவறான்னு சொல்லி தெரியல. அங்கே வந்த பஸ்ஸு நல்லா இடிச்சிருச்சு. வண்டி முன்னால் என்ன ஆயிடுச்சு, இவங்க ஸ்லோவாக தான் வந்திருக்கிறாங்க, வண்டி இடிச்சிருச்சு. ஃப்ரண்ட் எல்லாம் நொடுங்கிருச்சு. அந்த ரேடியேட்டர்னு சொல்லுவாங்கள்ல, காரில் ரேடியேட்டர்லாம் உடஞ்சி தண்ணியெல்லாம் கீழே போயிடுச்சு. என்னெல்லாம் ஆயிடுச்சு. ரோட்டில் நின்றுட்டுருக்கு. அதை ஓட்டிட்டு போன தேவ பிள்ளைங்க வேதனைப்படாமல் என்ன நடந்திருக்குன்னா, அவங்க கூட அவங்க மனைவி ப்ரெக்னெண்ட்டாக உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஃப்ரண்ட் சீட்டில் ஓட்டுறாரு, பக்கத்தில் மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, பின்னால் ஒரு குழந்தை படுத்து இருக்கிறது. இந்த மாதிரி நிலைமையில வண்டிட்டு ஓட்டுறாங்க. ஆக்சிடென்ட் ஆகுது. இவங்க ஸ்லோவாக தான் போயிருக்கிறாங்க. அங்கே யாரோ நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. இடிச்சிருக்கிறது. கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாமல் பாரப்படாமல் சிரிச்சுட்டே நின்று கொண்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பஸ்காரர் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க. டிராஃபிக் பிரச்சனை ஆக வேணா நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க. யாரோ ஹெல்ப் பண்ணி ஓரமாக காரை நிறுத்தி யாரோ அனுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த சின்ன சம்பவம் அங்க பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் தொற்றுருக்கு. எப்படி முடியுது? இவங்க ஸ்லோவா தான் வந்தாங்க, பஸ்காரன் தான் ஃபாஸ்டா வந்தாங்க. கொஞ்சம் கூட சண்டை போடாம, கொஞ்சம் கூட அவங்க கூட பேசாம அவனை போன்னு சொல்லி எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? எப்படி சிரிக்க முடிஞ்சிருச்சு? பக்கத்துல மனைவிக்கு ஏதாவது அடிபட்டுருந்துச்சுன்னா குழந்தை செத்து இருக்குமே, அதை பத்தி கவலைப்படலையா? பின்னால குழந்தை படுத்து இருக்கு, அதை பத்தி கவலைப்படலையா? இந்த சம்பவம் தொட்டுச்சு. அடுத்த வாரம் சபைக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. இந்த மாதிரி போன வாரம் கண்கூடா பார்த்தோம், இந்த ஆண்டு எங்களுக்கு வேணும்னு சொல்லி வந்தோம்னு சொல்லி வந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க யாரு? ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் கண்டிஷன், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதன் நடுவில் வரப்போகிற ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு இந்த பூமியில் எப்படி இருப்பாங்க? கவலையற்று இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதுதான் இந்த பாக்கியவான்ங்கிற பெயருக்கு அர்த்தம். அதை பார்க்கும்போது பொறாமையா இருக்குமா, மற்றவங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்குமா, எப்படி இப்படி முடிகிறது என்று சொல்லி. இன்னைக்கு நம்முடைய கொஸ்டின் என்ன தியானிக்க போறோம் நாங்க? உண்மையாவே ஒரு வார்த்தையில சொல்லணும்னாங்க, இது முடிவில் நமக்கு வரப்போகிற ராஜ்யத்தை தான் கண்ண முன்னால வச்சு கிடைக்கிற ஒரு சந்தோஷம், முடிவில் நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம். என்னுடைய பாரம் என்ன, நான் இதை தியானிக்கும் போது, இந்த வசனத்தை வாசிட்டு வரும்போது, எத்தனையோ பேர் ஆண்டு சமூகத்துக்கு வருகிறோம், நம்ம சபையில வருகிறோம், சடன முடிவு வருமானா, சடன மரணம் நம்ம சந்திக்குமானா, எத்தனை பேர் நம்ம ஆயத்தமா இருக்கிறோம் அந்த நித்திய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிப்போம் என்கிற ஒரு நிச்சயம் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணுங்க. பல நேரம் நமக்கு வரக்கூடிய ஒரு பொய் என்ன, நம்ம ஏமாந்து போகிற ஒரு காரியம் என்னன்னாங்க, இப்பெல்லாம் வராது, இது மற்றவங்க மரிச்சு போவதை பார்க்குறோம், எனக்கெல்லாம் மரணம் வராது. மற்றவங்க ஆக்சிடென்ட் ஆகிறத பார்க்குறோம், எனக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகாது. ஏசப்பா என்ன பாதுகாத்தாரு, என்ன பாதுகாப்பாரு. எவ்வளோ நாள்? ஒரு நாள் முடிவு வரதானே போகுது, ஒரு நாள் மரணம் வரதானே போகுது, ஒரு நாள் முடிவுக்குள்ள நம்ம போக தானே போறோம். நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த பகுதிங்க அந்த நித்திய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிறவங்க யாரு என்று சொல்லி நமக்கு முன்ன ஒரு லிஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். நான் இதை தியானிக்கும் போது நான் என்னையும் ஆராய்ந்து பார்க்கிறேன், சபையை நாம் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இவர்கள் தான் சந்தோஷமா இருப்பாங்க. பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க வசனத்தை கவனிப்பீங்கன்னா, 3ஆம் வசனத்துல ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 4ஆம் வசனம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆறுதல் அடைவாங்கன்னு சொல்லி வரும்போது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம், லாசரு ஐஸ்வர்யான் சம்பவத்தை வாசிக்கிறோம் அல்லங்க. அப்போ லாசரு ஆபிரகாம் மடியில சந்தோஷமா இருக்கிறானா, ஆனா ஐஸ்வர்யவான் எங்க செய்கிறான்? அக்னியில வேதனைப்படும் போது ஐஸ்வர்யவான் சொல்லி சொல்லுகிறான், அவன் என்ன செய்யட்டும், தான் விரல்ல ஒரு நுனியில தண்ணியை தோய்த்து நாக்குல கொடுக்கட்டும் சொல்லி சொன்னாங்களா. அப்ப ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்லுகிறாங்க, மகனே, நீ பூமியில இருக்கும்போது நீ என்ன செஞ்ச? அனுபவித்தாய். இவனோ இப்பொழுது என்ன செய்கிறான்? தேற்றப்படுகிறான். அப்ப பரலோகத்தின் ஒரு ஆசீர்வாதம் என்ன? தேற்றப்படுதல். பூமியில அனுபவித்த பாடுகளுக்கு ஈடாய், பூமியில அனுபவித்த துக்கத்துக்கு ஈடாய் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்? தேற்றப்பட போகிறோம், ஆறுதல் அடைய போகிறோம், மகிழ்ச்சி அடைய போகிறோம், கம்ஃபர்ட் பண்ணப்படுகிறோம். அதான் இந்த இடத்துல சொல்லுகிறாங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவாங்க. 5வது வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இது சொல்லும் போது இதுதான் கொஞ்சம் எல்லா வசனங்களிலும் ஒரு சின்ன மாறுபட்ட ஒரு வசனமா இருக்கிறது.
அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இதை வச்சு எனக்கு சொந்த வீடு கிடைக்க போகுது, எனக்கு சொந்த நிலம் கிடைக்க போகுது. இப்ப சபை கொடுக்குற கட்ட அன்னைக்கு ஒருத்தர் கேட்கறாங்க, எத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு சொந்த இடம் வாங்கலையா, நீங்க இன்னும் சொந்த இடத்துல இது வாடகையா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா நிறைய பேர் கேட்டாங்க. இன்னும் சொந்த இடமா நீங்க வாங்கலையான்னு சொல்லி. அப்ப இந்த வசனத்தின்படி அவர்கள் பூமியே என்ன செய்வாங்க, சுதந்தரித்துக் கொள்வாங்க. அழகான ஒரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்காங்க. இந்த வார்த்தைக்கு என்ன போட்டிருக்காங்கன்னாங்க, இவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். They will inherit the new earth. அது மொழிபெயர்ப்பு, சரியான மொழிபெயர்ப்பு என்னவா, they will inherit the new earth. என்னது நியூ எர்த்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் வரப்போகிற ஆண்டு என்ன செய்ய போறாராம், புதிய வானத்தையும் புதிய பூமியை ஆண்டவர் சிருஷ்டிக்க போகிறார். அப்ப இந்த வசனம் என்ன குறிக்கிறது? இவர்கள் யாரு? அந்த புதிய வானம் புதிய பூமியை என்ன செய்ய போறாங்க, சுதந்தரித்துக் கொள்ள போகிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நித்திய நித்தியமாய் கர்த்தரோடு கூட அவங்க வாழ போகிறாங்க. 6வது வசனத்துல, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த பூமியில நமக்கு எந்த விஷயம் நமக்கு என்ன இல்லதான், திருப்தி இல்லதான், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி தான், ஒரு சின்ன ருசி தான். நித்திய நித்தியமா அவரோடு கூட திருப்தியாய் வாழுகிற நாட்கள் வரப்போகிறது. 7ஆம் வசனம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பரலோகம் என்பது ஒரு ஈவு, இரக்கத்தினால் கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு ஈவு. இட்ஸ் a free gift from God. ஆண்டவர் இரக்கத்தோடு கிருபையா நமக்கு கொடுக்கிறது தான் பரலோகம். அதுதான் 7ஆம் வசனம் குறிக்கிறது. 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நித்திய நித்தியமா பரலோகத்தின் பெரிய ஆசீர்வாதம் என்ன, முகமுகமாய் அவர் ஒரு நாள் என்ன செய்ய போறோம், காணப்போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் அறிவோடு பார்க்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா அவரை ருசி பார்க்கிறோம். ஆனால் நாளொன்று வரப்போகிறது, இருக்கிற வண்ணமாய் கர்த்தரை நாம் பார்க்க போகிறோம் சொல்லி வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்துல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். காட்ஸ் சில்ட்ரன்னா காட்ஸ் ஹெவன்ல போக முடியும். கர்த்தருடைய வீட்டுல யார் போய் சேருவாங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க தான் கர்த்தருடைய வீட்டுக்கு போவாங்கன்னு வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்துல, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. 11ஆம் வசனம் அதே அர்த்தத்தோடு கூட சொல்லி முடிக்கும் போது 12ஆம் வசனத்துல, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். நீங்க அத்தனை வசனங்களையும் அத்தனை வார்த்தைகளிலும் ஆண்டு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன, மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த வசனத்தை எந்த கண்ணோட்டத்தோடு இன்னைக்கு நான் பார்க்கணும்னா, நான் அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போறேன்னா, நான் உண்மையா ரட்சிக்கப்பட்டது உண்மைதானா? ரட்சிப்பு என்பது உள்ள வந்த ஒரு மாற்றம் தான். பாவத்துக்கு நான் செத்து நீதிக்கு நான் பிழைச்சிருக்கிறேன். அது வெளியே செயல்ல காட்ட போகிறது இல்லை, அது உள்ள வர்ற ஒரு மாற்றம், உள்ள வர்ற ஒரு சேஞ்ச். அப்ப உள்ள வர்ற சேஞ்ச் வந்திருக்கா இல்லையான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. வசனம் சொல்லுது, கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரோ இல்லையான்னு நீங்க என்ன செய்யுங்க, உங்களையே நீங்க சோதித்து பாருங்கன்னு வசனம் சொல்லுது. அப்ப மத்தேயு 5ஆம் அதிகாரம் வச்சு இன்னைக்கு நானும் நீங்களும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். என்னுடைய முடிவு பரலோகமாய் இருக்க போகிறதா, நித்திய சந்தோஷத்துக்குள்ள நம்ம போக போறோமா, நித்திய நிச்சயமாய் பாக்கியவான்களா நம்ம வாழ போகிறோமா? முதல் காரியம் 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 3வது வசனம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஆங்கில மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகா இருக்கும். இது இல்லைங்க, who realize their spiritual poverty. ஆவிக்குரிய ஒரு தரித்திர தன்மையை யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு தரித்திரன் என்ற உணர்வு நமக்கு என்ன செய்யணுமா, வரணுமா? நீங்க புரிந்து கொள்ளுகிறீங்களான்னு சொல்லி தெரியல. வசனம் கேட்க கேட்க, ஒரு எங்கள் போல வசனம் பிரசங்கிக்க இன்னும் வசனம் நிறைய அறிய பல நேரம் நமக்குள்ள வரக்கூடிய ஒரு டேஞ்சர் என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் ப்ரைடுன்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய பெருமை நமக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். எனக்கு வசனம் தெரியும், எனக்கு சத்தியம் தெரியும், இது கர்த்தரை விட்டு என்ன செஞ்சிடும், தூரப்படுத்திடும். யார் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள்னா, ஆவிக்குரிய ஒரு எளிமையா, எவ்வளோ உயர்ந்தாலும் எவ்வளோ கற்றாலும், ஐயா உமக்கு முன்னால நிற்கும் போது நான் ஒன்றுமில்லைங்கிற ஒரு உணர்வு எனக்கு வரலன்னா, நான் சரியா கர்த்தரனை இன்னும் செய்யல, அறியல. பவுல் அப்போஸ்தலன் நமக்கு ஒரு பெரிய சாட்சி, நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு சத்தியம் தான். தன் ஊழியத்தின் ஆரம்பத்தில் தன்னை குறித்து பவுல் சொன்ன போது, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் யாருங்கிறாரு, சிறியவன் அப்படின்னு சொல்லி சபையை துன்பப்படுத்தினதுனால் அப்போஸ்தலர் அழைக்கப்பட எனக்கு தகுதி இல்லை, அப்போஸ்தலர்களில் நான் சிறியவன் என்று சொன்னார். வருஷங்கள் கடந்து போகிறது. அந்த அப்போஸ்தல பெயரை பயன்படுத்துவதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு புரிந்து கொண்டு அடுத்தது 2வது சொல்லுகிறாரு, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று சொல்லி சொல்லுகிறான். வளர்ச்சி பாருங்க, இறுதிக்கு வந்துட்டாரு, வாழ்க்கையின் இறுதிக்கு வந்துட்டாரு. அடுத்தது ரோமாபுரிக்கு போய் தலை வெட்டப்பட போகிறாரு. அப்ப சொல்லுகிறாரு, நான் அப்போஸ்தலன் சொல்ல கூட எனக்கு தகுதி இல்லை, நான் பரிசுத்தவான் சொல்ல கூட எனக்கு தகுதி இல்லை, நான் பாவிகளில் சிறியவன் என்று சொல்லி சொல்லாம பாவிகளில் நான் ஒரு சீஃப் பாவி என்று சொல்லி சொல்லுகிறான். பிரதர் அண்ட் சிஸ்டர்,
இந்த உணர்வு எனக்குள்ள இருக்கிறதா? ஆண்டவரோடு நெருங்கி வர 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 அவருக்கு முன்னால நிற்க 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 எனக்குள்ள அந்த தாழ்மை வருகிறதா? ஆண்டவரே, உமக்கு முன்னால நிற்க எனக்கு தகுதி இல்லை ஏசப்பா, உம்மை அப்பான்னு கூப்பிட எனக்கு தகுதி இல்லை சுவாமி. பரிசுத்தவான்கள் கர்த்தரோடு நெருங்க 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 தங்களுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டாங்க. யோபு நல்ல தேவனுடைய மனிதன் தானே அவரு. ஏசப்பா அவரை குறித்து என்னன்னு சொல்லி சாட்சி சொன்னாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகி இவனை போல பூமியில் எவனும் இல்லை ஆண்டவரே சொல்லி சாட்சி சொன்னார். ஆனா 42ஆம் அதிகாரத்துல தான் புரிந்து கொண்டாரு, இதோ நான் என்னையே என்ன செய்கிறேன், அருவருக்கிறேன், தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன், புத்தி இல்லாம என்னெல்லாம் பேசிட்டு ஆண்டவரே, நான் ஒரு முட்டாள் ஆண்டவரே, உமக்கு முன்னால நிற்க எனக்கு தகுதி இல்லை. இதுவரைக்கும் காதுல தான் கேட்டுட்டு இருந்தேன், இப்ப என் கண்களுமை கண்கிறது, நான் என்னை அருவருக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரை கண்டது உண்மையானா, ஆண்டவரை பார்த்தது உண்மையானா, நான் என்னைய வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். பரலோகத்துக்கு போக தகுதியானவர்கள் யாரு? ஆண்டவரே, எனக்கு தகுதி இல்லை ஏசப்பா, உங்க சமூகத்தில் நிற்க தகுதி இல்லை, வசனத்தை எடுத்து உரைக்க எனக்கு தகுதி இல்லை, உங்க பிள்ளைன்னு சொல்லி சொல்ல எனக்கு தகுதி இல்லை, உங்க ஊழிய செய்ய எனக்கு தகுதி இல்லை, நீங்க ஏதாவது செய்கிறேன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய கிருபைங்கிற உணர்வு எனக்கு இருக்கும். பெருமை பாராட்ட எங்க இடம் இருக்கு? நல்ல பேசிட்டேன், நல்ல ஜெபம் பண்ணிட்டேன், நல்ல பிரசங்கம் பண்ணிட்டேன், நினைக்கிறதுக்கு எங்க இருக்கிறது? அத்தனையும் அவருடைய கிருபை தானே நம்ம லைஃப்ல. இந்த உணர்வு எனக்கு இருக்கிறதா? பாருங்க, பரலோகத்துக்கு போவதற்கு அந்த பியாட்டிடியூட்ஸ்ல முதல் தகுதியா வைக்கிறாரு ஆவிக்குரிய ஒரு எளிமை. ஆவிக்குரிய ஒரு எளிமை. நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் வாசிச்சுலாம், 2 கொரிந்தியர்லங்க, நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் அது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமாங்க? எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாய் இருக்கிறது. அநேக தடவை இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கோம். ஆனால் எத்தனை தடவை வாசிச்சாலும் அந்த வசனம் வாசிக்கும் போது பவுல் அப்போஸ்தலனுடைய தாழ்மை நமக்கு முன்னால பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறாரு, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு கூட நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. யோசிக்கிற கூட எனக்கு என்ன இல்லைங்கிறார், தகுதி இல்லைங்கிறார். ஏதாவது நான் செஞ்சிருவேன், ஊழியம் செஞ்சிருவேன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன், சபையை ஸ்தாபிச்சிருவேன், பாட்டு பாடிடுவேன், சுவிசேஷம் சொல்லிடுவேன் அப்படின்னு யோசிக்கிற கூட, ஒன்னை யோசிக்க கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. ஏதாவது இன்னைக்கு செய்யறேன்னா என் தகுதி தேவனால் என்ன செஞ்சிருக்கு, உண்டாயிருக்குன்னு சொல்லி சொல்லுகிறான். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதாவது இந்த ஆவிக்குரிய தாழ்மை இருக்கிறவங்க அவங்க அறிக்கை இதுவா இருக்குங்க. இந்த 5வது வசனம் நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம் தான், வாசிக்கலாம். ஜான் 15:5, யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்போ ஆவிக்குரிய தாழ்மை இருக்கிறவங்க இதை புரிந்து கொள்வாங்க. நீங்க இல்லைன்னா என்னால ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியும். பெரிய ஞானி, பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பதவியில இருக்கிறவர், உலகம் எங்களும் 5வது இடத்துல, இன்னைக்கு வரைக்கும் அந்த ஞானிகளில் 5வது இடத்துல இருக்கிறவரா பவுல் அப்போஸ்தலன். அவ்வளவு பெரிய ஞானம் இருக்கிறவர் சொல்லுகிறாரு, என்னால ஏதாவது ஆகலும் என்று யோசிப்பதற்கு கூட என்னால தகுதி இல்லை. ஆண்டவரே, உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. 30ஆம் சங்கீதத்துலங்க, 30ஆம் சங்கீதத்துல தாவீது ஒரு அறிக்கை செய்கிறார் பாருங்க. Psalms chapter 30, 6 and 7. சங்கீதம் 30 6ஆம் வசனமும் 7வது வசனமும் நம்ம வாசிக்கலாமாங்க? சங்கீதம் 30 6 7 வாசிக்கலாம். நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவன் ஆனேன். இவர் சொல்றாரு, நல்ல வாழ்வா இருக்கும்போது, நல்ல ப்ராஸ்பரஸா இருக்கும்போது, நினைச்சதெல்லாம் நடக்கும்போது, எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது இவர் நினைச்சிட்டாராம், நான் ஒரு காலம் என்ன செய்கிறது இல்லை, அசைக்கப்படும், நான் உறுதியா நிற்பேன், கடைசி வரைக்கும் நல்லா இருப்பேன்னு சொன்னாங்களாம். அப்ப வசனம் சொல்லுது 7ஆம் வசனத்துல, கர்த்தாவே, உம்முடைய தயவினாலதான் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். நீங்க தான் நிற்க பண்ணி இருந்தீங்க. உம்முடைய முகத்தை மறைத்து கொண்ட போது நான் கலங்கினவன் ஆனேன். நீங்க முகத்தை மறைச்சுக்கிட்டா என்னால நிற்க முடியாதுன்னு சொல்லி புரிந்து கொண்டேன். நீங்க தான் என்னை நிற்க வைக்கிறவர் என்று சொல்லி புரிந்து கொண்டேன். ஆவிக்குரிய தாழ்மை,
ஆவிக்குரிய ஒரு தரித்திரம். ஆண்டவரே எனக்கு நீங்க தேவை ஆண்டவரே, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது சுவாமி, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே சொல்லுகிறவர்கள் தான் பரலோகத்துக்கு போக தகுதியான. அதான் ஃபர்ஸ்ட் ஏசப்பா வைக்கிறார். நீ உண்மைதானா இது எனக்கு பாருங்க. அப்படி இருக்குமானா அவரை தேடாம இருக்கவே மாட்டோங்க. அப்படி இருக்குமானா அவர்கிட்ட ஜெபம் பண்ண வாங்க, பைபிள் வாசிங்க, சபைக்கு வாங்க சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. எனக்கு அவர் தேவை, அவர் தான் பிரதான தேவை. அவர் இல்லாம வாழ முடியாது நம்ம சொல்வேன். ஏன் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லையே. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் எனக்கு முதல் ஸ்தானத்துல இருக்காரா, அல்லது அவரை விட நான் பெருசா ஆயிட்டேனா? சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு 8ஆம் சங்கீதத்துல வானத்தை அண்ணாந்து பார்த்தாராம், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்தாராம், பார்த்து அப்படியே பிரமித்து போயிட்டு நின்று சொன்னாராம், இதெல்லாம் உண்டாக்கின ஆண்டவரே என்ன நினைக்கிறதற்கு, என்னை விசாரிக்கிறதற்கு நான் ஏமாத்திரம் ஆண்டவரே. வான் புவி கிரகங்கள் எல்லாம் ஆளுகிறவர், எத்தனையோ 1000 ஆண்டுகளா எல்லாத்தையும் அழகா நடத்திட்டு இருக்கிறவர் என்ன ஒரு பொருட்டா நினைச்சு என்கிட்ட தேடி வந்து ஜெபம் பண்ணியா, பைபிள் வாசியா, பரிசுத்தமா வாழ்ந்தியா, பொய் சொன்னியா, உண்மை பேசினியா, என்ன வந்து விசாரிக்கிறதுக்கு நான் யார் ஆண்டவரே? யோபு புஸ்தகத்துல கூட அந்த வசனம், இது வந்து சங்கீதம் 8:3-4 அதை நீங்க வாசிப்பீங்க. யோபு புஸ்தகத்தை இந்த வசனம் வாசிச்சிடலாம் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17-18 வாசிச்சிடலாமா? யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 18வது வசனமும். யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இது. யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 18வது வசனமும் வாசிக்கலாம். மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும், அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும், காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும், நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். நான் யார் ஆண்டவரே? என்ன சோதிக்கிறீங்க, என்ன தேடி வரீங்க, என்ன விசாரிக்கிறீங்க, நான் யாரு? இந்த உணர்வு நமக்கு இல்லைன்னா நான் பரலோகத்துக்கு போவதற்கு நான் தகுதியானவன் அல்ல. ஆண்டவரே இந்த உணர்வு எங்களுக்கு தாங்க சுவாமி, இந்த தாழ்மை எங்களுக்குள்ள நீங்க தாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வாங்க. 4வது வசனம் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ரெண்டாவது கண்டிஷன் ஏசப்ப என்ன வைக்கிறாருன்னா, துயரப்படுகிறவர்களா இருக்கணுமா. இந்த துயரப்படுதல்னு சொல்லி வரும்போதுங்க 2 காரியத்துக்காக துயரம். ஒன்று, என்னுடைய குறைகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு துயரம். எனக்குள்ள இருக்கிற பாருங்க, வசனம் வாசிக்கும் போதும் வசனம் கேட்கும் போதும் வசனத்துடைய ஒரு தன்மை என்னன்னாங்க, வசனம் என்னை சுத்திகரிக்கும், வசனம் என்ன உணர்த்தும், வசனம் எனக்குள்ள குறைகளை சுட்டி காட்டும். வசனத்துடைய ஒரு பெரிய குவாலிட்டி, அதோட குணாதிசயம் அது. வசனம் வாசிக்கும் போது கேட்கும் போதும் கண்டிப்பா ஒரு தேவ பிள்ளை வசனத்தினால என்ன செய்வாங்க, உணர்த்தப்படுவாங்க. கத்தி இருக்க வச்சுக்கோங்க. இப்போ பேனா இருந்தா கூட பேனா வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாங்க. நல்ல ஷார்ப்பான ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஷார்ப்பான ஒரு கத்தி இருந்துச்சுன்னா அந்த கத்தியை வந்து கேர்ஃபுல்லாக தான் என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணும். என்ன எல்லா இடத்துலையும் ஷார்ப்பாக இருக்குன்னா கண்டிப்பாக எங்கேயாவது எனக்கு என்ன செஞ்சிடும், அடிபட்டுரும். வசனம் என்பது அது இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயம் வசனம் சொல்லுது. அப்போ அந்த பட்டயத்தை கையில் பிடிச்சு காயப்படாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக வசனம்ங்கிற பட்டயம் என்ன செய்ய, என்ன காயப்படுத்தும், என் குறைகளை சுட்டி காட்டும். பல நேரம் வசனம் சுட்டி காட்டும் போது இந்த ஊழியர்கள் மேலே கோவப்பட்டுரும். வேணும்னே அவர் சொல்றாரு, என் தப்பை தெரிஞ்சிருந்து கை காட்டி பேசிடுவாங்க, என் தப்பை தெரிஞ்சு வேணும்னே பேசுறாங்கன்னு சொல்லி நினைச்சிருவாங்க. இல்ல, கர்த்தர் என்னோடு என்ன செய்யறாரு, பேசுறாரு, என் மேல கரிசனை கொண்டு பேசுற, நீ சரியாக நம்மை பார்த்து ஆண்டு பேசுற, உணர்வோம்னா சரியாகும். வசனம் கண்டிப்பா என் வாழ்க்கையில உணர்த்துதலை உண்டாக்கும். இப்ப வசனம் சொல்லுது, யார் பரலோகத்துக்கு தகுதியானவர்கள், வசனம் என் பக்கமா வரும்போது அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரு மனம் திரும்புதல் அவங்களுக்குள்ள என்ன செய்யணும், உண்டாகணும். ஒரு துக்கம் உண்டாகணும். ஐயோ இப்படி நான் செஞ்சுட்டேனே, ஆண்டவருக்கு விரோதமா இப்படி நான் நடந்துட்டேனே, இந்த மாதிரி பேசிட்டேனே, என் சகோதரன் இப்படி பேசிட்டான், சகோதரி இப்படி பேசிட்டான், கணவன் இப்படி பேசிட்டான், மனைவி இப்படி பேசிட்டான், நானும் என்ன செஞ்சுட்டேன், நான் பேசிட்டேனே, நான் பேசுவதற்கு தகுதி இல்லையே என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கலன்னா, அந்த மனஸ்தாபம் எனக்கு வரலன்னா, அந்த வேதனை எனக்கு வரலன்னா நான் பரலோகத்துக்கு போவதற்கு தகுதியானவன் அல்ல. துயரப்படுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். எதை குறித்து துயரம்? எனக்குள்ள இருக்கிற பாவத்தை குறித்து. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அந்த இளைய குமாரனுக்கு இந்த துயரம் இருக்கிறத பார்க்கிறோம் இல்லைங்க. புத்தி தெளிந்த போது சகோதரன் என்ன சொன்னாங்களாம், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் என்ன செய்தேன், நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்ல, குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் யாரில்லை, எனக்கு தகுதி இல்லை, பாத்திரன் அல்ல, என்னை ஒரு அடிமையா நீங்க என்ன செய்யுங்க, வைத்துக் கொள்ளுங்க. ஒரு உணர்வு வந்துச்சு, வேதனை வந்துச்சு, அழுக வந்துச்சு, எனக்கு தகுதி இல்லை உணர்வு வந்துச்சு.
அப்பா அணைச்சிக்கிட்டாரு, அப்பா பேசவே விடலை, மறுபடியும் தாப்பக்கம் திருப்பி கொண்டு. ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என் பாவத்து நிமித்தம் ஒரு துக்கம், ஒரு உணர்வு வரணுமா? அதுக்கு அழகான ஒரு வசனங்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 10-11 வாசிக்கலாமாங்க? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11வது வசனமும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். 2 Corinthians 7:10-11. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். தேவனுக்கேற்ற ஒரு துக்கம், மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு துக்கம். ஒரு கொஸ்டின் கேட்டு பார்க்கணுங்க. கடைசியா நான் செஞ்ச தப்புக்காக ஆண்டுட்டு போய் அழுதது எப்போ? எல்லாரும் கொஸ்டின் கேட்டு பார்க்கணும். கடைசியா எப்போ நான் தனிமையில போய் ஐயா இப்படி நான் செஞ்சுட்டேனே, இப்படி நான் பேசிட்டேனே, இப்படி நடந்துட்டேனேன்னு அழுதது உண்டே? அந்த அழுகை இருந்திருக்கா? எனக்கு என் பிரச்சனைக்காக அழுகிறேன், தேவைக்காக அழுகிறேன், பலவீனத்துக்காக அழுகிறேன், வரக்கூடிய அவமானத்துக்காக அழுகிறேன். ஆனா பாவத்துக்காக அழுதது உண்டா? ஐயா இப்படி நான் செஞ்சுட்டேனே, இப்படி நான் துக்கப்பட்டுட்டேன். ரொம்ப ரேர் அந்த மாதிரிங்க. இப்போ யாரையோ பார்க்குறேன், சிஸ்டர் நீங்கள் ஏன் துக்கமாக இருக்கிறீங்க? என் கணவர் என்னை திட்டாருங்க. ஏன் துக்கமாக இருக்கிறீங்க? நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு பலவீனம். ஏன் துக்கமாக இருக்கிறீங்க? என் தேவை சந்திக்கப்படலை. எனக்கு ரொம்ப ரேரு. ஏன் துக்கமாக இருக்கிறீங்க? நான் இப்படி செஞ்சுட்டேனே, என் ஆண்டவரை நான் வேதனைப்படுத்திட்டேனே, அவர் யாருன்னு அறிந்து கூட அப்படி அன்பை காட்டாம போயிட்டேனே, மன்னிக்காம போயிட்டேனே, நான் திரும்பி பேசிட்டேனே. அந்த துக்கம் இருக்கிறதா? பரலோகத்துக்கு போக தகுதியானவர்கள் யாரு? துயரப்படுகிறவர்கள். பிரதர் அண்ட் சிஸ்டர், இது அற்பமா நினைக்கிற காரியம் இல்லை. ஆவியானவர் கிரியை செய்வாரனா? ஆவியானவர் கிரியை செய்யும் போது வரக்கூடிய ஒரு பெரிய நன்மை என்ன? நான் உணர்த்தப்படுவேன். பெரிய எழுப்புதல் காலங்களில் எல்லாம் இன்னைக்கு என்னெல்லாம் எழுப்புதல் சொல்லுகிறாங்க. ஆனா உண்மையான எழுப்புதல் என்ன? வசனம் போதிக்கப்படும் போது அங்கேயே உட்கார்ந்து கதற ஆரம்பிப்பாங்களாம். இரவும் பகலும் ஆண்டவர் சமூகத்துல கதறுவாங்க. ஐயோ இப்படி செஞ்சுட்டேன், இப்படியே செஞ்சுட்டேன் என்று சொல்லி. எஸ்ரா காலத்துல நடந்துச்சு, நெகேமியா காலத்துல நடந்துச்சு, இன்னைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் காலத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம சபைகளில் நடக்காதான்? நம்ம வாழ்க்கையில நடக்காதான்? ஆண்டவர் நான் அப்படி செஞ்சுட்டேன் ஆண்டவரே. அந்த பாடல் பாடும்போது ஒரு நாள் முன்னால அப்பம் பெற்ற ஒரு பாடல் பாடினோம். நான் பாவம் செய்தேன், உம்மை நான் நோக செய்தேன், உம்மை தேடாம நான் வாழ்ந்து வந்தேன். நிறைய தடவை எனக்கெல்லாம் அது இல்லைன்னு நம்ம நினைச்சிருவோம். அடுத்த சரணம் இன்னும் ரொம்ப வேதனையான ஒரு சரணம். 2வது சரணம், உம்மை மறுதலித்தே என்ன செஞ்சேன்? பின்வாங்கி போனேன், பிறர் வாழ்வை கெடுத்தேனையா. ஆரம்பத்தில் இந்த பாட்டு வரும்போதெல்லாம் எனக்கு கோபமா வந்துச்சு. இப்படி என்ன பாடுறாரு? எல்லாரும் இந்த பாட்டை பாட முடியுமா? நானெல்லாம் அப்படி செய்யலையே, பிறர் வாழ்வில நான் கெடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் எத்தனை தடவை என் வாழ்க்கையினால கெட்டு போனவர்கள் இருப்பாங்க. நான் சாட்சியா இல்லாததுனால என்னை பார்க்கிறவங்க இடறி போனவங்க எத்தனை பேர் இருப்பாங்களே. மற்றவங்களை கெடுப்பதற்கு நான் காரணமாக இருப்பேன். நிறைய காரியம் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நாள் ஆண்டு முன்னால போய் நிற்கும் போது எல்லாம் எனக்கு முன்னால வெளிச்சமாகும் போது, அந்த ரங்கத்தில் இருக்கலாம் வெளியரங்கமாக்குற நாள் வரும்போது எத்தனை பேர் நம்ம நிமித்தம் இடறி போயிருப்பாங்களே. இன்னைக்கு ஆண்டவரோடு கூட பேசுவாரனா உணர்ந்து பார்த்து, ஆமாண்டவரே எத்தனை பேர் கெட்டு போவதற்கு நான் காரணமாயிட்டேன். என் நிமித்தம் மற்றவங்க கர்த்தரை விட்டு தூரம் போறதுக்கு நான் காரணமாயிட்டேன். ஆண்டு சமூகத்தை அசட்டை பண்ணுவதற்கு நான் காரணமாயிட்டேன். ஆண்டுக்குரிய கனத்தை கொடுக்காம போறதுக்கு நான் காரணமாயிட்டேன். எத்தனை குறைகள் எனக்கு இருக்குமே. மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம் ஒன்று. 2வது துக்கம் என்னன்னாங்க, வெளியே பாவம் பார்க்கும்போது, வெளியே தவறு பார்க்கும்போது அதை பார்த்துட்டு சும்மா இருப்பவங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதியானவர்கள் அல்ல. வெளியும் பாவம் பார்க்கும்போது, அக்கிரமம் பார்க்கும்போது அதை பார்த்து அழுகிறவர்கள் தான். ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபிக்கிறவர்கள் தான், பரிந்து பேசுகிறவர்கள் தான். ஆண்டவர் இதுக்கு நான் என்ன செய்யணும், என்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறவங்க உண்மையா பரலோகத்துக்கு போக தகுதியானவர்கள். 2 வசனம் வாசிக்கலாம் இது சம்பந்தமா. எசேக்கியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், எசேக்கியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஒரு கூட்ட மக்களை குறித்து ஆண்டவர் பாயிண்ட் பண்ணி, அவங்க நெற்றியில நீ அடையாளம் போடு, மற்றவங்களா நீ அழித்து சங்காரம் பண்ணு ஆண்டவர் சொல்லி சொல்லுகிறார். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். கடைசியில் ஒரு பெரிய சங்காரம் வரப்போகிறது இன்றைக்கு.
ஆனா ஒரு கூட்ட ஜனம் காப்பாற்றப்படும், சபை காப்பாற்றப்படும். அப்ப சபை காப்பாற்றப்படணும்னா அந்த சபையுடைய சுபாவம் எதுவா இருக்கணும், அதுதான் இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. எசேக்கியேல் 9:4 எசேக்கியேல் சாப்டர் 9:4 வாசிக்கலாமா? கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. ஆண்டவர் சொன்னார், எருசலேமுக்குள்ள போ, சபைக்குள்ள போ, அருவருப்புகளை பார்த்து, சபைக்குள்ளேயோ வெளியவும் அருவருப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிறோடைய நெற்றியில நீங்க என்ன செய்யுங்க, அடையாளம் போடு. நான் இது முதல் தடவை அந்த வசனம் என் பக்கமா வரும்போது நான் என்ன கற்பனை பண்ணி பார்த்தேன். ஆண்டவரே, தேவதூதன் வந்து அந்த சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, தேவ பிள்ளைகளை உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என் நெற்றியில அடையாளம் போடத்தக்கதா எனக்கு தகுதி இருக்கிறதா? நான் அழுகிறேன்னா அப்படி நம்ம மற்றவர்களுக்காக அழுகிற பழக்கம் இருக்கிறதா? அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களுக்காக, ஐயா பாவத்துக்கு முன்னால நிக்கிறாங்களே, பாவத்துல விழுகிறாங்களே, கர்த்தர் இல்லாம ஏதோ முன்னால விழுந்து கிடக்குறாங்க, பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கா? அசட்டை பண்ணிட்டு அப்படியே போயிடுறேன்னா அவங்க வெக்கமே படாமங்க. நம்ம பைபிள் தூக்க கூட வெக்கப்படுறோம் நிறைய தடவை. அவங்க வெக்கமே படுறது, தோப்பு கரணம் போட என்ன செய்கிறது இல்லை, வெட்கப்படுகிற. ஒரு தடவை இந்த ஈரோடு ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க, ஈரோடு தான் தாலுகா ஆஃபீஸ் பக்கம் எங்க வண்டி நின்றுட்டு இருக்கிறது. நல்ல விலை உயர்ந்த கார்ல ஒரு பிரதர் வந்தாரு, ரோடு சைடு, கொஞ்சம் கூட வெக்கப்படவே இல்லை, அப்படியே தோப்பு கரணம் போடுறாரு ரோடு சைடுலங்க. கொஞ்சம் கூட தங்களை என்ன செய்யல, வெக்கப்படவே இல்லை. இன்னைக்கு நானும் நீங்களும் அவங்கள பார்க்கும்போது அசால்ட்டா விட்டுட்டு போயிரோமா? அல்லது ஆண்டவரே, எனக்கே இது பார்க்கும்போது துக்கமாகுது, படைச்ச ஆண்டு நீங்க இவ்வளவு வேதனைப்படுவீங்க, அவங்கள மன்னிங்க ஐயா, அவங்க உங்க பக்கமா திருப்புங்க, ஜபிக்கிறவர்களா இருப்போமா? இந்த வசனம் சொல்லுது, அருவருப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்கள் மேல நெற்றி போடு. பரலோகத்துக்கு போக தகுதியானவர்கள் யாரு? துயரப்படுகிறவர்கள், தன் பாவத்துக்காகவும் துயரப்படுகிறவர்கள். லோத்தை குறித்து அதுதான் வாசிக்கிறோம். தன் கண்ணில் கண்டானா, காதல கேட்டானா, அதை குறித்து பயங்கர வேதனைப்பட்டானா, நீதியுள்ள இருதயத்துல வாதிக்கப்பட்ட நீதிமான் ஆகிய லோத்து என்று சொல்லி அவரை குறித்து. இது வந்து நமக்கு டைம் இல்லை வாசிக்கிறதுக்கு. இது எங்க வாசிப்போம்னா 2 பேதுரு 2:7-8 நம்ம வாசிக்க வேண்டிய டைம் இல்லை. 2 பேதுரு 2:7-8 வசனத்துல லோத்துவை குறித்து வாசிப்போம். இருதயத்துல பாதிக்கப்பட்டாராம், அசுத்தமான காரியங்களை பார்த்த போது வேதனைப்பட்டு ஜெபித்தாங்கன்னு வாசிக்கிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். 3வது மத்தேயு 5:5 5வது வசனம். மத்தேயு 3:5 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார். நான் அப்பவே சொன்னேன், இது புதிய பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆண்டவர் புதிதாக்கக்கூடிய அந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்படின்னா பரலோகத்துக்கு இறுதியில் ஆண்டவரோடு நித்திய நித்தியமாய் வாழ்வாங்க, அதுதான் அர்த்தம். ஆனா யாருக்கு இதுன்னு சொல்லி கேட்டா, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் அந்த பூமியை என்ன செய்வாங்க, சுதந்தரித்துக் கொள்வாங்க. இந்த சாந்தம்னா என்ன அர்த்தம்? சாந்தம்னா என்ன அர்த்தம்? அமைதியா இருப்பது. ரொம்ப சாந்தம் உள்ளவங்க அவங்கன்னு சொல்லுவாங்க. மிருகத்துல எதை சாந்தம்னு சொல்லி சொல்லுவாங்க? ஆடு ரொம்ப அமைதியா இருக்குமோ, சாந்தமா ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிருகங்களை, ஒரு சில மிருகங்கள் ரொம்ப சாந்தமானதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஞ்சரானதுன்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு சில மிருகங்கள் ரொம்ப சாந்தமான மிருகங்களா இருக்கும். ரேபிட்டை குறித்து சொல்லும்போது ரேபிட் ரொம்ப சாந்தமா இருக்கும் அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க. என்னவா இருக்கட்டும், ஆனா சாந்தம்னு வரும்போதுங்க என்ன பின்னணின்னாங்க, எனக்கு என் வாழ்க்கையில ஆண்டவருடைய கரம் என் மேல வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன சிச்சைக்குள்ள கொண்டு போறார், ஆண்டவர் என்ன பாடுகளுக்குள்ள கொண்டு போறார், ஆண்டவர் என்ன உபத்திரவத்துக்குள்ள கொண்டு போறார். ஒரு தேவ பிள்ளை யார் சாந்த குணம் உள்ளவர்கள், அந்த உபத்திரவத்தின் நடுவுல கூட, அந்த பாடுகள் நடுவுல கூட சாந்தமாய் இருக்கிறவர்கள். அவர் கர்த்தர், தன் பார்வைக்கு நலமானதை அவர் செய்வாராக. கொஞ்ச நாள் முன்னால பிரதர் நமக்கு முன்னால ஆரோனை நிறுத்தி சொன்னார், கண்ண முன்னால 2 பசங்க, இவருக்கு அடுத்தது அவங்க தான் என்னவா வரணும், ஆசாரியர்களா வரணும். நாதாபும் அபியூவும் கண்ண முன்னால அக்கினி வந்து பட்சித்து அப்படியே நொசுக்கி பொசுக்கி போடப்படுகிறாங்க. வசனம் சொல்லுது, அமைதியாயிருந்தார். ஆண்டவர் பார்த்து ஜெபம் பண்ணல, வேற எதுவும் பேசல, தன்னுடைய வேலையை விட்டுட்டு போல, நீ தொடர்ந்து இதை செய்யணும், இந்த வேலையை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி சொன்ன போது அமைதியா இருந்தார். அவர் பேசாமல் இருந்தார். அதாங்க சாந்த குணம். ஆண்டுடைய கரம் என் மேல வரும்போது, ஆண்டு உபத்திரவப்படுத்துகிற கரம், the afflicting hand of God என் மேல வரும்போது சைலண்டா இருக்கிறவங்க தான் சாந்த குணம் உள்ளவர்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு பக்கம் என்னை சுற்றி இருக்கிற மக்கள் என்னை உபத்திரவப்படுத்துகிறாங்க, தவறா என்னை உபத்திரவப்படுத்துகிறாங்க, நான் தப்பே செய்யல, தப்பா செய்தது போல சொல்லுகிறாங்க, என்னை வேதனைப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. அப்பவும் அமைதியா இருக்கிறவர்கள் தான் யாரு? சாந்த குணம் உள்ளவர்கள். நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம சாந்த குணம் உள்ளவர்களா? எத்தனை தடவை நியாயத்துக்காக போராடுகிறோம் என்று சொல்லி போராடி விடுகிறோம்.
சண்டை போட்டுறோம், எதிர்த்து போய் விடுகிறோம், ஆண்டவர்ட்ட கேள்வி கேட்டு விடுகிறோம், உபவாச ஜெபத்துக்கு உட்கார்ந்து விடுகிறோம். என்ன ஆராய்ந்து பார்க்க மாட்டேங்கிறேனே. சாந்த குணமுள்ளவர்கள் யாரு? கர்த்தருடைய கரம் என் மேல வரும்போதும் அமைதியாய் நின்று நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தை தான் வாசிப்போம். இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தரே இதை அவன் மேல் வைத்தார் என்று சொல்லி அவன் மௌனமாய் சிந்திக்க கடவன். புலம்பல் 3ஆம் அதிகாரம், புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல 27, 28 பாருங்க. Lamentations chapter 3, 27 and 28. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனமும் 28வது வசனமும். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். ஆண்டவர் பார்த்து, ஏன்பா இப்படி செஞ்சீங்க, நான் எவ்வளவு உமக்காக வாழ்ந்திருக்கேன், எவ்வளவு செஞ்சிருக்கேன், இப்படியெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்க, கோபப்படுகிறவர் இல்லையா? தனித்திருந்து மௌனமாய் இருந்து தன்னை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புகிறவர்கள் தான் சாந்த குணம் உள்ளவர்கள். இந்த சாந்த குணம் இருக்கா என்ற யோசிச்சு பார்க்கணும். கர்த்தரோடு கோபப்படுகிறோமா? மனுபுத்திரரோடு கோபப்படுகிறோமா? என்னுடைய சாட்சி என்ன? எனக்கு எதிர்த்து பேசுகிறோமா? பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மோசே சாந்த குணம் உள்ளவர்களா இருந்தால், அவருக்கு விரோதமா ஆரோனும் மிரியாம் என்னமோ பேசுறாங்க, ஒண்ணுமே பேசல, அமைதியா நின்னாருன்னு வசனம் சொல்லுது. கர்த்தர் அவர் சார்பாய் பேசினார். என் தாசனாகிய மோசேக்கு விரோதமா பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? ஆண்டவர் குறுக்கிட்டாருன்னு வாசிக்கிறோம். அந்த அளவு அவர் மௌனமா இருந்திருக்கு. ஆண்டவருக்கே பொறுக்கல, ஆண்டவரோட இடைப்பட்டாருன்னு வாசிக்கிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள். பிரதர் அண்ட் சிஸ்டர், எனக்குள்ள இது இருக்கிறதா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறோமா? ஒரு குடும்பம் சமாதானமா கெடுவதற்கு நான் காரணமா இருக்கிறேனா? அமைதியா இருப்போனா? பொறுமையா இருப்போனா? கர்த்தரே என் மேல் வைத்தார் என்று ஆராய்ந்து பார்ப்போமானா காரியங்கள் மாறுமே. நீங்க சண்டை போடுகிற விசுவாசியா? எதிர்த்து பேசுகிற விசுவாசியா? கர்த்தரிட்டும் மனுஷரிடத்திலும் நீங்க சண்டை போடுகிறோமா, அல்லது அப்படியே நம்ம விட்டு கொடுக்கிறோமா? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். 4வது மத்தேயு 5ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்துல, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இது நீதின்னு வரும்போதுங்க, நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் இது. நான் நிறைய தடவை சபையில சொல்லியிருக்கேன். நீதின்னு வரும்போது, what is right in God's sight, what is acceptable in God's sight. கர்த்தருடைய பார்வையில எது சரியோ, கர்த்தர் எதை ஏற்றுக்கொள்வாரோ அதுதான் என்னது? நீதி. நமக்கு சரின்னு இருப்பதல்ல, நமக்கு எது நல்லதுன்னு நினைச்சு அது அல்ல. அவர் எது சரின்னு சொல்றாரு, அவர் எதை ஏற்றுக்கொள்வாரு, அவர் பரலோகத்துல எது ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் சொல்லி சொல்லும்போது, அந்த ஒரு ஹங்கர், ஒரு தர்ஸ்ட், ஒரு பசி தாகம் எதுக்காகவா? ஃபார் எ ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். ஆண்டவர் முன்னால ரைட்டா நான் நிக்கணும், அவர் விரும்புகிறபடி நான் நிக்கணும், என் காரியத்தை அவர் பார்க்கும்போது குட்ன்னு சொல்லி சொல்லணும். அதுக்காக ஒரு பசி தாகமா? ஏசப்பாக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்களா? சாப்பாடு கொண்டிருக்காக போயிருக்கிறாங்க. மத்தியானம் 12 மணி, தாகம் பசி எல்லாம் இருக்கிறது. அப்ப ஏசப்பா ஒரு சகோதரியோடு நின்று பேசி கொண்டிருந்தாராம். யாரோடு? யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீயோட ஏசப்பா என்ன பேசிட்டு இருக்கிறார். அப்ப சீஷர்கள் எல்லாம் சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. ரபி, சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், சாப்பிடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி சொன்னாரு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க லேட் ஆனதுனால யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாங்க, சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்களாம். ஏசப்பா சொன்னாரு, அது இல்ல மகனே, என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. பாருங்க, யார் பரலோகத்துக்கு போக தகுதியானவர்கள்? நாங்க. என் பசி, என் தாகம் எல்லாம் என்னன்னா, அன்று உமக்கு பிரியமானதை நான் செய்யணும்பா, நீங்க ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவனா நான் இருக்கணும். பாருங்க, நிறைய காரியம் நம்ம செய்வது மனுஷர் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிதான், மனுஷர் நம்மளை குட்ன்னு சொல்லி சொல்லணும் என்பதற்காக தான். ஆனா என்னுடைய ஏக்கம் என்னவா இருக்கணும்? கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ளணும், கர்த்தர் குட்ன்னு சொல்லி சொல்லணும். ஒரு நாள் அவருக்கு முன்னால போய் நம்ம நிக்க போறோம். உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே என்று ஆண்டவர் என்ன செய்யணும்? என்னை கூப்பிடணும். அது நம்முடைய ஏக்கமாக இருந்துச்சுன்னா, அது நம்முடைய பசியா இருந்துச்சுன்னா, அது நம்முடைய தாகமா இருந்துச்சுன்னா, நான் பரலோகத்துக்கு போகிற கூட்டத்தில் நானும் நீங்களும் இன்னைக்கு எது உங்க தாகம், எது உங்க ஏக்கம், எது உங்க வாஞ்ச? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்டா, அம்மா நீங்க எது உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்ட என்ன கேட்பீங்க? இவர் சொல்றாரு, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். எனக்கு எப்பவுமே என்ன செய்யணும்? கர்த்தர் சித்தத்தை செய்கிறவனா இருக்கணும். அதான் ஒரு ஊழியக்காரனை பார்த்து கேட்டாங்களா, உங்களுக்கு செய்தி வந்துருச்சு, ஆண்டவர் உங்களோடு வெளிப்பட்டுட்டார், அப்படி வசனம் எங்கேயுமே சொல்லல, ஆனா சும்மா அவங்க கூட கேட்டாங்களாம், ஆண்டவர் இந்த நாள்ல வருவாரு அப்படின்னு உங்களுக்கு செய்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டாராம்.
நான் சொல்லி புரிஞ்சுக்கிறீங்களா? ஏசப்பா எப்போ வருவாரு நமக்கு ஏன் சாந்தி சிஸ்டர் ஏசப்பா எப்போ வருவாரு நமக்கு தெரியாது. அது எந்த நேரம்னு தெரியாது. சடனாக நமக்கு செய்தி வந்துருச்சு, பிரேமுக்கு செய்தி வந்துருச்சு. என்ன சொல்லிட்டு, ஏசப்பா அக்டோபர் 7ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு என்ன செய்கிறார், வரப்போகிறார். 10 மணிக்கு. நாளைக்கு தானே 7ஆம் தேதி, நாளைக்கு 7ஆம் தேதி. 7ஆம் தேதி அக்டோபர் 7ஆம் தேதி 10 மணிக்கு ஏசப்பா வருவார் அப்படின்னு செய்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. வேலைக்கு போக முடியுமா அன்னைக்கு? 10 மணிக்கு நான் வேலைக்கு போகணும், வியாபாரத்துக்கு போகணும், கடைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும் நான் சொல்வேன்னா, அந்த பிரதர் சொல்வாரா, நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேனோ, கர்த்தர் எனக்கு நீ என்ன செய்ய வச்சாரோ அதை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்பேன். அதுக்காக வேற எல்லாம் விட்டுட்டெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொன்னாங்க. சொல்லுது புரிஞ்சுக்கிறீங்களாங்க? ஆண்டு அவர் வரும்போது அவர் சித்தம் செய்கிறவனா நான் என்ன செய்யணும், நான் காணப்படணும். அவர் வருகையில அவருக்கு முன்பாக நான் நீதி செய்கிறவனா இருக்கணும். அன்று உங்க சித்தம் செய்கிறவனா நான் இருக்கணும். ஆண்டவரே, நீங்க வரும்போது உங்களோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உங்க விருப்பத்தை நான் செய்கிறவனா இருக்கணும். அந்த பசி தாகம் இருக்கிறவங்க எங்க போவாங்க? பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவங்க போவாங்க. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். 7வது வசனம் அடுத்தது வாசிக்கிறோம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த இடத்துல இரக்கம்னு வரும்போதுங்க, அப்பம் பிட்டில் நேரத்தில் பிரதர் ஒரு வசனம் சொன்னாங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லி சொன்னாங்க, மனுபுத்திரருடைய மற்றவருடைய தப்பிதங்களை நம்ம மன்னிக்காம போனா பிதாவும் நம்ம தப்பிதங்களை என்ன செய்ய மாட்டாரு, மன்னிக்க மாட்டார். இங்க மர்சிஃபுல்னு சொல்லி வரும்போது மன்னிப்போடு சம்பந்தப்படுத்த ஒரு மர்சி அந்த இடத்துல கொண்டு வர்றார். இன்னைக்கு நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டலன்னு, எங்க முக்கியமா இரக்கம் காட்டலைன்னா, மன்னிக்க வேண்டிய காரியத்துல நான் என்ன செய்யல, நான் இரக்கம் காட்ட மாட்டேங்கிறேன், மன்னிக்க முடிய மாட்டேங்குது. அவங்க செஞ்ச தப்பை மறக்க முடிய மாட்டேங்குது. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம். அவங்க செஞ்ச தவறை என்னால மறக்கவே முடியல, மனசுல வச்சுட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, நீ இரக்கம் உள்ளவன் அல்ல. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 13. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாயத்தின்படி அவனுக்கு தண்டிக்கணும், ஆனா நான் இரக்கத்தோட அவங்களை என்ன செய்யறேன், நான் மன்னிக்கிறேன். அந்த நியாய தீர்ப்புக்கு முன்னால் இரக்கம் என்ன செய்கிறது, மேன்மை பாராட்டுகிறேன். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? மற்றவங்களை மன்னிக்கிற காரியத்தில் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? பரலோகத்துக்கு போக தகுதியானவர்கள் இரக்கத்தோடு மற்றவங்களை என்ன செய்யறோங்க, மன்னிக்கிறோங்க. ஆண்டு என் மேல இரக்கம் பாராட்டினாரு, என் மேல தயவு காட்டினாரு, என்ன மன்னிச்சாரு, மன்னிப்பு பெற்றுக்கொண்ட நான் மற்றவங்களை மன்னிக்க முடியலன்னா. இன்னைக்கு பாருங்க, இங்க ஒரு சிலரெல்லாம், ஒரு சிலருடைய வாழ்க்கையெல்லாம் எனக்கு ரொம்ப வருஷம் முன்னால ஒரு சிலரெல்லாம் இங்க இருக்கிற பத்தி தெரியும். அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போறதுக்கு காரணம் யாரோ ஒருவர் தான். இன்னும் அவங்க மேல கசப்பை நான் வச்சுட்டு இருப்பேன், மன்னிக்காம இருக்கிறேன்னா நான் பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதியானவர்கள் அல்ல. ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு கூட பிரிஞ்சு இருக்கலாம். அவங்கள மன்னிக்காம இருக்கிறீங்களா? அவங்களோட ஒப்புரவாகாம இருக்கிறீங்களா? அவங்க ரட்சிப்பாக ஜெபிக்காம இருக்கிறீங்களா? பிரயாசப்படாம இருக்கிறீங்களா? பரலோகத்துக்கு போக நம்ம தகுதியானவர்கள் அல்ல. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் இரக்கத்தை என்ன செய்வாங்க, பெறுவாங்க. கிருபையால தான் நமக்கு இந்த மீட்பு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடி இது கிரியைகளினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, அவருடைய இரக்கம், தயவினால் எனக்கு உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தார். இந்த பெற்றுக்கொண்ட நானு மற்றவங்களை இன்னைக்கு மன்னிக்காம இருக்கிறேன்னா, இன்னைக்கு நான் சின்ன வீட்டில் இருக்க காரணம் எங்க அம்மா என்னை மன்னிக்கல, எங்க அம்மா எனக்கு உதவி செய்யல. நான் சின்ன வீட்டில் இருக்க காரணம் எங்க அண்ணன், எங்க அப்பா, எங்க அக்கா, அண்ணா யாரையோ எனக்கு குறை கூட்டி கொண்டு இருப்போமா, நான் இன்னும் மன்னிக்கல, நான் இரக்கம் உள்ளவனா இல்ல, எனக்கு இரக்கம் கிடைக்காது. ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர்களா எங்களை இன்னைக்கு நீங்க மாற்றுங்க, மன்னிக்கிறவர்களா மாற்றுங்க. பரலோகத்துக்கு போக தகுதியானவர்கள் இரக்கத்தோடு மற்றவர்களை மன்னிக்கிறவர்களா இருப்பாங்க. அடுத்து மத்தேயு 5ஆம் அதிகாரம், எனக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால அவசரமா போயிடுற. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அடுத்தது எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச வசனம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த வசனத்துல அடங்கி இருக்கிற ஏக்கம் என்னன்னாங்க, பரலோகத்துக்கு போக தகுதியானவர்கள் யாருன்னா, எப்பவுமே ஒரு இருதயத்தில் ஒரு லாங்கிங் இருக்குமா, ஒரு வேதனை இருக்குமா, ஒரு பாரம் இருக்குமா, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், என் பரிசுத்தத்தை இழந்து போயிடக்கூடாது. ஏன்னா பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் பரலோகத்துக்கு போவாங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையேன்னு சொல்லி இந்த வசனத்தை மறுபடியும் அந்த கோட் பண்ணப்படுறது வாசிக்கிறோம்.
யதார்த்தத்தில் என் பார்வையில, என் பேச்சில, என் செயல்ல, என் பழக்கத்துல, என்னுடைய வெளிப்பிரகாரமான காரியத்துல பரிசுத்தத்தை நான் இழந்து போயிட்டேனா, பரிசுத்தத்தை நான் தேடுகிறேனா? எவ்வளவு தடவை பூமிக்குரிய சுத்தத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பாருங்க. ஒரு சிலர் எல்லாம் சபைக்கு லேட்டா வர்றதுக்கு காரணம் என்னன்னாங்க, இன்னும் குளிக்கல, டைம் கிடைக்கும், குளிக்கல, நான் பாத்ரூம்ல யாரோ இருந்தாங்க, நான் குளிக்கலன்னு சொல்லிட்டு வெளிப்பிரகாரமான சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். நான் உள் பிரகாரமான சுத்தத்தை இழந்து போயிடுறேன்னு. ஐயா வசனம் போயிருச்சே, பாட்டு போயிருச்சே, அப்பம் பிற்குதல் போயிருச்சே, வசனம் என் பக்கமா வருதுன்னு இழந்து போயிட்டேனே, வசனம் என்னை சுத்திகரிக்க இடம் கொடுக்காம போயிட்டேனே, அந்த கவலை எனக்கு இருக்கிறதா? யார் பரலோகத்துக்கு போவாங்க? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், அவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருனும் பரலோகத்தை தரிசிப்பு, தேவனை தரிசிப்பதே இல்லை. இந்த யார் பர்வதத்தில் தங்குவான்? சங்கீதம் 24 அதிகாரத்தில் பாருங்க. சங்கீதம் 24 அதிகாரம் 3 வசனம் வாசிக்கலாமாங்க? Psalms 24 verse 3 and 4. சங்கீதம் 24 3 வசனமும் 4 வசனமும். 24 சங்கீதம் 3 வசனம் 4 வசனம் வாசிக்கலாம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன். முழுக்க முழுக்க உள்ள சுத்திகரிப்பை குறித்து சொல்லுகிறார். யார் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க முடியும்? யார் நிலைச்சிருக்க முடியும்? உள் சுத்திகரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். நமக்கு அது இம்பார்ட்டண்டா இருக்கிறதா? என் இருதயம் சுத்தமாக நீ ஏக்கம் இருக்கிறதா? என் பார்வை, என் சிந்த பேச்சு, ஆண்டவரே என் சிந்தைகளில் எனக்கு தவறு வந்துருச்சு என்கிற உணர்வு எனக்கு இருக்கிறதா? ஆண்டவரே எங்க சிந்தைகளை மாற்றும். ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு பியூர் இன் ஹார்ட்னு போட்டிருக்கு பதிலா whose thoughts are pure ன்னு போட்டிருக்கு. யார் பரலோகத்தை போவாங்கன்னா யாருடைய சிந்தனைகள் பரிசுத்தமாய் இருக்கிறதோ. கவனிங்க, நிறைய தடவை என்னுடைய செயல்களை குறித்து ஜாக்கிரதையா இருந்துடுறேன், ஆனா சிந்தைகளை குறித்து என்ன செய்ய மாட்டேங்கிறோம், யோசிக்க மாட்டேங்கிறோம். இப்படி ஒரு சிந்தை வந்துருச்சு. சிந்தைகளிலே பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை என்ன செய்வாங்க, தரிசிப்பாங்க. ஏன்னா 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம் 5 வசனத்துல மறைந்திருக்கிறவைகளை கர்த்தர் அன்னைக்கு என்ன செய்வாராம், வெளியே கொண்டு வருவாராம். நம்முடைய யோசனைகளை கூட ஏசப்பா என்ன கொண்டு வரவாராம், வெளியே கொண்டு வருவாராம். அந்த யோசனைகளுக்காக, சிந்தனைகளுக்காக கூட ஒரு நாள் நியாய தீர்ப்பு வருமா. இப்படி நீ யோசிச்சியே, இப்படி நீ சிந்திச்சியே, அந்த பணக்காரன் அப்படித்தான் சிந்திச்சாங்க, வெளியே பேசலைங்க, அவனுக்கு நிலம் நல்லா வளர்ந்துச்சான்ல, எல்லாம் வளர்ந்துச்சு. அப்ப சொல்லுவாராம், என் ஆத்துமாவை பார்த்து நான் இப்படி சொல்வேன் என்று சொல்லி அவன் சிந்திச்சான், அவன் யோசிச்சான். உடனே வசனம் வருகிறது, மதிகேடனே இன்றைக்கு ராத்திரி உன் ஆத்தும உன்னிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேகரித்தவைகள் யாருடையதா? வெளியே பேசல, வெளியே செய்யல, சிந்தித்தாங்க. சிந்தனைக்கு அந்த இடத்துல நியாய தீர்ப்பு வந்துச்சு. என் சிந்தனை குறித்து ஜாக்கிரதை இருக்கிறதா? என் சிந்தனை குறித்து எச்சரிக்கை இருக்கிறதா? பாவமான சிந்தனைக்கு இடம் கொடுத்துட்டோமா? பாவமான சிந்தனைக்கு மன்னிப்பு கேட்கிறோமா? ஒரு தேவ பிள்ளை பரலோகத்துக்கு போக தகுதியானவர்கள் யாரு? சிந்தனைகளிலே பரிசுத்தம். கேள்வி கேட்டு பாருங்க. செயல்களுக்காக மன்னிப்பு கேட்டிருப்போம், இப்படி பேசிட்டேன் மன்னிப்பு கேட்டிருப்போம், இப்படி செஞ்சுட்டேன் மன்னிப்பு கேட்டிருப்போம், இந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்கிற மன்னிப்பு கேட்டிருப்போம். எத்தனை முறை நான் இப்படி சிந்திச்சேன்னு ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே ஆண்டுகிட்ட கேட்டிருக்கோமா? என் சிந்தனைகளுக்காக, யோசனைகளுக்காக ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கிறோமா? பைபிள் சொல்லுது, சிந்தனையில பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் பரலோகத்தை அவங்க தரிசிப்பாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். அடுத்தது 9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் யார்கிட்ட சமாதானம் பண்ணுகிறவர்கள்? ஆண்டவரோடு சமாதானம் ஆகணுங்கிற இயக்கம். மனுஷரோடு நான் என்ன செய்யணும், நான் சமாதானம் ஆகும். நான் மட்டுமல்ல, மற்றவங்களை குறித்து ஒரு பாரம் எனக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஐ ஷுட் பி கால்ட் எ பீஸ் மேக்கர். பீஸ்மேக்கர் வித் காட் அண்ட் பீஸ்மேக்கர் வித் மென். ஆண்டவரோடு சமாதானம் ஆகணும். ஆண்டவர் முன்னால் என் இருதயம் சமாதானமா இருக்கணும். எனக்கும் அவருக்கும் நடுவில் சமாதானம் இருக்கணும். எனக்கும் அவருக்கும் நடுவில் பிரிவினை வந்து கூடாது. அன்று எதுவுமே எனக்கும் உமக்கும் நடுவில் வராமல் காத்துக்கொள்ளும். உண்மை போல் யாருண்டு அந்த பாடல் இந்த பக்தன் பாடுகிறான். எதுவுமே என்னை உங்களை விட்டு பிரிக்க விடாம பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. எப்பொழுது நானும் நீங்கள் ஒன்றாக இருக்கணும். என் அப்பம் பெட்டியில் முக்கியமான நோக்கங்க எனக்கும் அவருக்கு உறவை சரிபடுத்துவதற்காக தான். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஏன் ஆண்டுடைய பாதத்தில் அமர்கிறோம்? போன வாரம் தவறு செஞ்சோமா, எனக்கு அவருக்கு உறவில் எங்க விரிசல் வந்துச்சா, சரிபடுத்துவதற்காக கர்த்தர் கிருபையா நம்ம சபையில கொடுத்திருக்கான். ஆராய்ந்து பார்ப்போம். தேவனோடு இருக்கிற உறவை சரிபடுத்துகிறோமா, மனுஷரோடு இருக்கிற உறவை சரிபடுத்துகிறோமா? நம்மோடு மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கு குறித்து பாரம் இருக்கிறதா? ஐயா, தேவனோடு சமாதானம் இல்லாம தேவனுக்கு எதிரிகளா இங்க இருக்கிறாங்களே, சகோதரர்களோடு
எதிரிகளா இருக்கிறாங்களே, நான் பிரயாசப்படுகிறேனா, ஊழியம் செய்கிறேனா, சுவிசேஷம் சொல்லுகிறேனா, அதுக்காக ஜெபிக்கிறோமா? பக்கத்து வீட்டுல சண்டை நடக்கிறது பார்த்துட்டு சும்மா இருக்கிறோமா? அல்லது முழங்கால் போட்டு நம்ம ஜெபிக்கிறோமா? சபையில யாரோ 2 பேர் சண்டை போடுறதை குறித்து கேள்விப்படுகிறோம், நம்ம சும்மா இருக்கிறோமா? ஜெபிக்கிறவர்களா இருப்போமா? கர்த்தர் நம்மை உணர்த்தி போய் அவங்களோடு நம்ம பேசுகிறவங்களா இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்களை தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். கடைசியா இந்த கடைசி 10 வாசிக்கலாம் பாருங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். கொஞ்ச நாள் முன்னால நம்முடைய சபையில பிரேயர் நடந்துட்டு இருக்கும்போது வசனத்தை போதித்து கொண்டிருக்கோங்க. வேதனையான ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சாட்சி நேரத்தை நான் கவனிச்சுட்டு இருந்தேன். அதிகபட்சமா எல்லா சாட்சிகளும் என் பிரச்சனை ஆண்டவர் சரிப்படுத்தினாரு, என் தேவையை சந்திச்சாரு, பலவீனத்தை மாற்றினாரு, அப்படிதான் கேட்டோம். ஆனா ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனையை அனுமதி கொடுத்தாரு, ஆண்டவர் இந்த பலவீனத்தை எனக்கு அனுமதி கொடுத்தாரு, இந்த பாடுகளை எனக்கு கொடுத்தாரு, அப்படி சாட்சி நான் சபையில என்ன செய்யல, கேட்கவே இல்லை. புரியுதாங்க? ஆண்டவர் எனக்கு பலவீனத்தை அனுமதி கொடுக்கிறவரும் கூட தான், ஆண்டவர் எனக்கு பாடுகளை அனுமதி கொடுக்கிறவர் கூட தான், உபத்திரவத்தை அனுமதி கொடுக்கிறவர் கூட தான். இப்ப கர்த்தரிட்டு பெட்ட எதுவா இருந்தாலும் அதுக்காக நான் சாட்சி சொல்றவனா இருக்கணுமே. வசனம் சொல்லுது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் சித்தத்தை செய்யணுங்கிற வைராக்கியத்துக்காக துன்பப்படுத்தப்படுகிறேன்னா கவலைப்படாதீங்க, பரலோகத்தில் உங்க மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்றாரு. என் நிமித்தம் நீங்க துன்பப்படுகிறீர்களா? 11ஆம் வசனத்தை சொல்றாரு, உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய். பொய்யாய் பேசுறாங்களா? அன்று உண்மையா சொன்னா கூட பரவாயில்ல, பொய்யா பேசுறாங்க. வசனம் சொல்லுது, நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். கடைசி அந்த 8ஆவதாக பாக்கியவான்கள் யாருன்னா, துன்பப்படுத்தப்படுகிறவர்கள். கர்த்தர் நிமித்தமோ, அவருடைய சித்தத்தின் நிமித்தமோ, அவர் நிமித்தமோ, நீதியின் நிமித்தமோ துன்பப்படுத்தப்படுவோம்னா அவர்கள் பரலோகத்துக்கு பாக்கியவான். யோசிச்சு பாருங்க, நான் துன்பத்தை இன்னைக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன்னா கர்த்தர் நிமித்தம் இந்த துன்பமா, அல்லது நான் செஞ்ச ஏதோ தப்பு நிமித்தமா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வேதனையா சொல்லுகிறாரு. 1 பீட்டர் சாப்டர் 4 15-16 மட்டும் வாசிக்கலாங்க. 14 நீங்க வாசிக்கலாம், 15-16 மட்டும் வாசிக்கலாம். 1 பீட்டர் 4:15-16. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்தவனாய் இருப்பதனால, சத்தியத்துக்காக நிற்பதனால, தேவ சித்தம் செய்வதனால பாடுபடுவீங்கன்னா துக்கப்படாதீங்க, துயரப்படாதீங்க, சந்தோஷப்பட்டு மகிழுங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கத்தோடு மற்றவர்களை மன்னிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், சிந்தையில இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் நிமித்தம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எந்திரிச்சு நிற்போமாங்க. ஒருவேளை பெரிய பிரசங்கம் போல போயிருக்கலாம், ஆனா கொஞ்சம் நீங்க அமைதியா உட்கார்ந்து இந்த வசனங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. யார் இந்த நித்திய சந்தோஷத்துக்குள்ள போக முடியும்? யார் உண்மையா கர்த்தருடைய பார்வையில ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பாங்க? எல்லாரும் பொறாமைப்படத்தக்கவர்களா யார் இருப்பாங்க? யார் இந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள போக போறாங்க? நமக்கு முன்னால ஆண்டவர் இந்த 8 குணாதிசயங்களை முன்னால நிறுத்தி நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஆராய்ந்து பார்ப்போமா? குறை இருக்கிறதா பிரதர்? என்னால் துன்பத்தை சகிக்க முடியவில்லையோ, என்னால் தாழ்த்தி கொள்ள முடியவில்லையோ, மற்றவங்களை மன்னிக்க முடியவில்லையோ, பாடுகளை சகிக்க முடியவில்லையோ, எதிர்த்து பேசுகிறேன், எதிர்த்து நடக்கிறேன். நான் இன்னைக்கு ஆண்டவரே என்னை மன்னிங்க ஏசப்பா, நான் இன்னைக்கு இப்படி தான் இருக்கிறேன், நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன், என்னை மாற்றுங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்ம பக்கமா வருமானா? நம்மை மாற்ற வல்லவர். என் சிந்தையில பரிசுத்தத்தை கொடுக்க கர்த்தர் காத்திருக்கிறாரு. அந்த நீதியின் மேல் பசிதாகத்தை உண்டாக்க கர்த்தர் காத்திருக்கிறாரு. நீதி நிமித்தம் துன்பப்படுவதற்கு என் இருதயத்தை பக்குவப்படுத்த கர்த்தர் காத்திருக்கிறாரு. சமாதானம் பண்ணுகிறவனா என்னை மாற்றுவதற்கு கர்த்தர் காத்திருக்கிறாரு. பாவத்து நிமித்தம் ஒரு துக்கம், ஒரு மனம் திரும்புதல், ஒரு மனஸ்தாபம் எனக்குள்ள உண்டாக்குவதற்கு கர்த்தர் காத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல ஆவிக்குரிய ஒரு ஏழுமை,
ஆண்டவரே நான் யார் ஆண்டவரே, என்னை நினைக்கிறதுக்கு நான் யார் ஏசப்பா, அந்த உணர்வு எனக்கு இருக்கணும் ஆண்டவரே எதிர்பார்க்கிறேன். ஒப்பு கொடுப்போமா, சேர்ந்து ஜெபித்து முடிப்போமா. மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பரம தகப்பனே, ஐயா இன்னைக்கு காலையில் எங்க பக்கமா அனுப்பப்பட்ட இந்த அன்பின் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாரும் பாக்கியவான்களா இருக்கணும் சுவாமி. ஏதோ ஒரு சின்ன கூட்டம் மட்டும் அல்ல ஆண்டவரே, ஏதோ ஒரு சிலர் மட்டும் இல்ல ஆண்டவரே, இந்த சபையில எல்லாரும், இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் எல்லாரும் உலகத்தின் எந்த மூலையிலிருந்து இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் எங்க இருந்தாலும் அவர்கள் பாக்கியவான்களா இருக்கணும். அதுதான் ஆண்டவரே உங்களுடைய ஏக்கம், அதுதான் உங்க பாரம். அதனால தான் வார்த்தை எங்க பக்கமா இன்னைக்கு நீங்க அனுப்புகிறீங்க சுவாமி. நிறைய காரியத்தை நாங்க குறைவுள்ளவர்கள் மீது உணர்கிறோம் ஏசப்பா. ஒருவேளை இந்த நிமிஷம் மரணம் வரும்னா எங்களுக்கு எத்தனை குறைகள் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து பார்க்கிறோம். ஆவியானவரே வசனத்தை அனுப்பி எங்களுக்கு கிருபை கொடுக்கிறதே இப்பொழுது கிருபை கொடுங்க ஏசப்பா. இன்னைக்கு தியானித்த இந்த 8 காரியங்களிலும் எங்க லைஃப் மாற்றம் உண்டாக எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். கிருபை கொடுங்க சுவாமி, எங்களை மாற்றுங்க. நீங்க விரும்புகிற மாற்றங்களை குடும்பத்தில் உண்டாக உதவி செய்யுங்க. எத்தனை தடவை உமக்கு நாங்க சாட்சி இல்லாம போயிட்டோமே, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தாம போயிட்டோமே, உங்க மன்னிப்பை, உங்களுடைய இரக்கத்தை, உங்களுடைய சாந்த குணத்தை, உங்களுடைய சமாதானத்தை நாங்க வெளிப்படுத்தாம போயிட்டோமே. உலகம் எங்க மூலமா அறியாம விட்டு தூரம் போவதற்கு காரணம் ஆயிட்டோமே. கிருபையாய் மன்னிங்க ஏசப்பா. என்னென்னலாம் எங்களோடு உணர்த்தினீங்களோ அதுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் பெருமை கொள்ளவே விடாதீங்க ஏசப்பா. எப்பொழுதுமே சாந்தம் உள்ளவர்களா, கர்த்தருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கிறவர்களா, மற்றவங்களை மன்னிக்கிறவர்களா, அதுப்பா நீதி நிமித்த துன்பப்படுகிறவர்களா, நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்களா, சமாதானம் பண்ணுகிறவர்களா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களா எப்பொழுதுமே எங்களை வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். குறைகள் உணர்த்தப்பட்ட போது அதை அசால்ட்டா விட்டுறாம, ஐயா எனக்குள்ள குறைகள் இருக்கிறதப்பா என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து சரிபடுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க சொல்லி ஜெபிக்கிறோம். துயர தாங்க ஆண்டவரே, நீங்க விரும்புகிற அந்த மனஸ்தாபம், நீங்க விரும்புகிற துயரத்தை எங்களுக்கு தாங்க. ஐயோ நான் இப்படி நடந்துட்டேனே, என் சாட்சியை கெடுத்துட்டேனே, என் ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நான் காரணமாயிட்டேனே, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு கெட்ட சாட்சியாய் நான் மாறிட்டேனே, அந்த உணர்வை பாரத்தை எங்களுக்கு தந்து துயரத்தை தந்து ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஐயா இங்க வந்திருக்கிற யாருடைய முடிவும் நித்திய நரகமா இருக்க வேண்டாம் ஏசப்பா. இந்த வசனம் பேசிக்கொண்டே இருக்கட்டும், இந்த வார்த்தை உள்ளத்தை ரிங்காரமிட்டு கொண்டே இருக்கட்டும். ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருங்க. வழி எதுவே நடங்கிற சத்தம் தொனித்து கொண்டே இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒருவராவது வழி விலகி போகாம இருக்க ஆவியானவரே நீங்க கிருபை கொடுங்கன்னு சொல்லி செபிக்கிறோம். அவனுடைய முடிவு சமாதானமா இருக்கும்னு சொல்லி சொன்னீங்களே, எங்களுடைய முடிவு சமாதானமா இருக்க ஆண்டு கிருபை கொடுப்பதற்காக நன்றி. எங்களோடு பேசுனீங்க, இதை நிறைவேற்றி நீங்க கிருபை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.